ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக்கிங் வீடியோவான சிக்கன் லாலிபப்பை வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் அது கூடவே நம்ம லாஸ்ட்டாக விபி டேஸோட டீப் ஃப்ரை பேனை பர்ச்சேஸ் பண்ணதை ஷார்ட்ஸாக போட்டிருப்போம். அண்ட் அந்த டீப் ஃப்ரை பேனை வச்சு தான் இந்த லாலிபப்பை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் அதை டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறீங்க. வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாலிபப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சிக்கனை முதல்ல கழுவி நல்லா எடுத்துப்போம். அண்ட் ஒன்ஸ் நல்லா கழுவுனதுக்கப்புறமா மஞ்சத்தூளை போட்டு அதை இன்னொரு வாட்டி ப்ராப்பராக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாலிபப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அதே மாதிரியான பீசஸ் தான் இதில் நம்ம வாங்கியிருக்கிறது எல்லாமே. அண்ட் முதல் விஷயமா நீங்கள் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் கேர்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா சக்தி மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. சிக்கன் 65 சக்தி மசாலா வந்து பர்ச்சேஸ் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இந்த ஒரு 4 இன்க்ரீடியன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேணா உங்களுக்கு லைட்டாக உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த விபி டேஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண டீப் ஃப்ரைக்கான பேனு. ஒன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஃப்ரீசரில் வச்சுட்டோம். ஏன்னா நீங்கள் ஒரு 1 or 2 hours அதை ஊற விடுற மாதிரியான இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு டைம் இல்லைனா ஃப்ரீசரில் வச்சுட்டா அது நல்லா ஒட்டும். அண்ட் ஃபைனலாக அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ரைஸ் ஃப்ளோரை வந்து அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா அகைன் ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பொரிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ஃபஸ்ட்டு என் வீட்டில் என்னோட பாப்பா செஞ்சு கொடுக்குறப்போ நான் ஷாக்கிங் ஆகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடையில் இருக்கிறதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து செய்கிறப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ஸில் என்னென்னு பார்க்குறப்போ தான் பார்த்துட்டு எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் இந்த கேர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா லைட்டாக தேவைன்னா ஒரு சிட்டிக்கை உப்பை போட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக சக்தி மசாலா சிக்கன் 65 இதை மட்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் ஃப்ளோரை போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா லைட்டாக அதில் லெமனை பிழிஞ்சிட்டு அதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், வேற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அண்ட் நான் இந்த டேஸ்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து திரும்ப சாப்பிடும் போதுமே வந்து அதே மாதிரியான ஒரு டேஸ்ட் தான் கிடச்சிது. அண்ட் அல்டிமேட்டான ஒரு சிக்கன் லாலிபாப் நீங்கள் வெளியிலலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்காது தான் நானுமே சொல்வேன். பட் ஆனால் எப்பயாச்சும் ஒரு வாட்டி மந்த்லி 1 or 2 அந்த மாதிரி வீட்லேயே ப்ராப்பராக வாங்கிட்டு வாஷ் பண்ணி சிக்கன் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் மறக்காமல் நீங்கள் யாராச்சும் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் சிக்கன் லாலிபாப் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றத பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ட்ரை பண்ணலன்னா இந்த சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.